இங்கே தோட்டத்தில் இருக்க தென்னை மரத்துக்கெலாம் உரம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி உரம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உரம் போடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பறித்து விட்டுட்டுருந்தாங்க. ஹஸ்பண்ட் தான் எல்லாம் சுற்றி புல்லெல்லாம் கொத்தி கொஞ்சமாக குழி பறித்து விட்டு அப்புறம் சுற்றி உரம் போட்டு விட்டு மறுபடியும் அதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டு தண்ணி எடுத்து விட்டுட்டுருந்தாங்க. கூட சேர்ந்து இவனும் நானும் போடுவேன்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவை எடுத்து கொட்டிகிட்டு இருந்தான். ஃபைனலாக கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் முடிச்சிட்ருந்தாங்க. நான் எதுவும் இது பண்ண முடியாது. சும்மா அவங்க பண்ணுறத மட்டும் வேடிக்கை பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் அப்போ பண்ணும்போது பார்த்தா கீரை செடி விதைக்காக விட்டு வச்சுருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா நிறையா பூ எடுத்து விதை நல்லா வந்திருந்தது. சரி இதெல்லாம் பிடுங்கி தனியாக விதை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு 4, 5 செடி தான் இருந்தது. அதுலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ வெடிச்சு அவ்வளோ விதை இருந்தது. இப்போ ரொம்ப நாளைக்கு நிறையா ஒரு பாத்திக்கே போடலாம் போல் அவ்வளோ விதை இருந்தது. சரி அதை கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம், இல்லைனா விதை ஃபுல்லாக உதிர்ந்துரும்னு சொல்லிட்டு கையோடு அதையும் எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணி ஒரு 2, 3 நாள் நல்லா வெயிலில் வந்து காய வச்சிட்டேன். அப்போ தான் வந்து விதை எடுக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிருச்சு. அப்படியே கையில் வச்சு அதை நல்லா தட்டி விடணுன்னே விதையெல்லாம் கீழே வந்துருச்சு. அப்புறம் உட்காந்து ஒரு 2, 3 நாள் கழித்து அதை நல்லா வந்து கையில் இன்னும் நல்லா அதை தேய்ச்சி விட்டு விதையெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை ஒரு இதை வச்சு நல்லா அந்த ஃபில்டரை வச்சு அதை நல்லா சலிச்சு எடுத்து ஃபைனலாக விதையும் எடுத்துட்டேன். எவ்வளோ விதை இருந்தது. சரி நீ இப்போதைக்கு போட்டால் கொஞ்சம் ஊருக்கு போயிடுவோம், மழை காலத்தில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதையை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.